Hi everyone. கெஹலிய ரம்புக்வெல குடும்பத்துடன் சிறையில். கெஹலிய ரம்புக்வெலைக்கு மாமி வீட்டுக்கு செல்வது சாதாரணமான விடயம். என்றாலும் அவருடைய தாடிக்கு கூட டை அடிப்பதற்கு சல்லி இல்லாத நிலையிலே அவர் சிறைக்கு சென்றுள்ளார். மக்களின் பணங்களை கொள்ளையடித்து குடும்பத்தோடு சொகுசாக வாழ்ந்த நிலையிலே இவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக பல குற்றச்சாட்டுகளிலே கைது செய்வதும் வெளியிலே வருவதும் மீண்டும் சிறைக்கு செல்வதுமாக கெஹலிய மட்டுமன்றி அவருடைய குடும்பத்திற்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. வெறும் தண்ணீரையே புற்றுநோய்க்கு மருந்து என கூறி பல லட்சங்களுக்கு விற்பனை செய்த திருடனே இன்று குடும்பத்துடன் சிறைக்கு சென்றுள்ளார். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கையில் தற்பொழுது அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான ஆட்சி அமைந்ததில் இருந்து ஊழலுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருவதுடன் ஊழல்வாதிகளையும் கைது செய்து வருகின்றனர். அதில் ஒரு கட்டமாக இன்றும் கெஹலிய ரம்புக்வெல அவருடைய மனைவி அவருடைய மகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருந்தனர். இவர்கள் வெளிநாட்டிலே பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டமை, தவறான முறையில் சொத்து குவித்தமை போன்ற குற்றச்சாட்டுகளிலே விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நிலையில் இவர்கள் கைதும் செய்யப்பட்டிருந்தனர். என்றாலும் இவர்களின் நிலை இப்படி மாறிவிட்டதா என்ற கேள்வியை போன்று கொழும்பு நீதிமன்றம் பிணை வழங்கியும் பிணைக்கான தேவைகளை பூர்த்தி செய்யாத நிலையில் மீண்டும் இவர்கள் சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இவர்கள் சிறைக்கு செல்வதும் மீண்டும் வீட்டிற்கு வருவதும் இவர்களுக்கு இது ஒரு பெரிய விடயமாக தெரியவில்லை போலும். தொடர்ச்சியாக சிறைக்கு செல்வதும் மீண்டும் வீட்டிற்கு வருவதுமாகவே கெஹலிய ரம்புக்வெல அவருடைய மகள் மனைவி என தொடர்ச்சியாக மாறி மாறி நடைபெறுகின்றது. இந்த முறை கெஹலிய ரம்புக்வெலையும் அவருடைய மகள் மனைவி ஆகிய மூவருமே சிறைக்கு சென்றுள்ளனர். இவர்கள் ஆடிய ஆட்டங்கள் சாதாரணம் கிடையாது. மக்களின் பணங்களை பல வழிகளிலும் கொள்ளையடித்துள்ளனர். கொரோனாவால் ஒரு பக்கம் மனிதர்கள் இறக்கும் நிலையில் இரக்கமற்ற இந்த மனிதர்கள் புற்றுநோய்க்கு மருந்து என்ற பெயரிலே வரும் தண்ணீரை விற்றிருந்தனர். தானே இறக்குமதி செய்வதை போன்று தனது நிறுவனங்கள் போலியான நிறுவனங்களை பதிவு செய்து அதனூடாக தான் சுகாதார அமைச்சராக இருந்த பொழுது மருந்துகளை விற்பனை செய்திருந்தார். இது தொடர்பான விசாரணைகளும் நடைபெறுகின்றது. வழக்கும் நிலுவையிலே இருக்கின்றது. இந்த நிலையிலே இவர்களுக்கு எதிராக பல வழக்குகள் இருக்கும் நிலையில் சொத்து குவிப்பு தொடர்பாக வெளிநாட்டிலே பணமாற்றம் செய்யப்பட்டமை தொடர்பாக இன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நிலையிலே கைது செய்யப்பட்டிருந்தனர். கெஹலிய ரம்புக்வெல போன்றவர்களின் முகங்களே இன்று மாறியுள்ளது. கருப்பு தாடியுடன் சுற்றிய கெஹலிய ரம்புக்வெல இன்று தாடிக்கு கூட டை அடிக்க பணம் இல்லாதவரை போன்று, மிக பெரும் சோகத்தில் வாழும் மனிதரை போன்று வெள்ளை தாடியுடனே சுற்றுகின்றார். இது பொதுமக்களுக்கு செய்த மிக பெரும் அநீதியின் வெளிப்பாடே இவர்களின் இந்த கைதும் சிறையில் அடைக்கப்பட்டமையுமாக காணப்படுகின்றது. என்றாலும் இன்னும் பல்லாயிரம் கோடிகளை சுருட்டி அதனை மறைத்து வைத்த இவர்களுடைய வாழ்க்கை தற்பொழுதும் காணப்படும் நிலையில் முழுமையாக இவர்களிடம் விசாரணைகள் நடாத்தப்பட்டு அனைத்து குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு இவர்கள் கொள்ளையடித்த பணங்களும் திரும்ப பெறப்பட வேண்டும். கெஹலிய ரம்புக்வெல மாத்திரமன்றி ஊழலிலே ஈடுபட்ட அனைவருக்கும் இந்த நிலை ஏற்பட வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.